வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என் கூட வேலை பார்த்த என்னோட சக நண்பர்கள் சீரன் குழுவுக்கு அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஷார்ட் ஒரு தேங்க்ஸ். இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் சமுதாயத்தை சீர்படுத்துபவனா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பூங்கோதை. பூங்கோதையை நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டு தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆக்சுவலி துரை சார் அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் இல்லை, ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப் யாழினி, ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லாரும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நல்ல சப்ஜெக்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. வணக்கம், குட் ஈவினிங்.
Siren, it's a true life story and with a strong message. That was the core that made me say yes for the film, even though it's a guest appearance for like a small role, but the base of the film was very strong and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Inya, Krisha, though we didn't have anything like some major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. மேம் ஒரு ஸ்மால் கொஸ்டின். மேம் இப்போவும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. திவ்யா காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபேன்ஸ்க்கு இதுதான் சொல்லணும், that you know that this is what keeps me going. The love that I'm getting in this in Tamil industry is the love that keeps me going, that makes me feel good every day. I wake up with the good feeling that I have so much and so many people loving me. I'm trying my best to keep up to it, and thank you so much for it. ஹலோ, குட் ஈவினிங். என்னோட பேர் கிருஷா குரு. நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜிதோட பேராக ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி இதில் காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. It's a very beautiful team to work with, and I'm really grateful என்னை காஸ்ட் பண்ணுறதுக்காக. And in the padam, we have all worked really hard, and we would really like your support. October 4th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. I request everybody to please go. வணக்கம். முதல்ல கூப்பிட்டுருந்தா நான் இது கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு, ரைட்டரு, ஹீரோ. ஸோ இது வந்து அவருடைய அனுபவம். அது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் இங்கேருந்து வெளியூருக்கு போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்கிலெல்லாம் பெரிய ஆளாகி திடீர்னு வருவாங்க, வந்து வில்லனை பழி வாங்குற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் இப்போ உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டுருக்காரு. ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப புதுசு. இது இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும். நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணுன்னா போராடி எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார், ராஜேஷ் சார், நரேன் அண்ணன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட், இந்த பேமெண்ட், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்திக் சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க, உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசினேட்டராக ட்ரை பண்ணார்.
நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணேன். சும்மா ஆமாம், அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார். பரபரன்னு இருந்துட்டு இருப்பார். அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு அந்த லைட், இந்த லைட்டு, அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் க்ரௌடு அப்படிலாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு நேராக வந்துட்டு எங்க நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க. ஓ ஷூட்டிங் எங்க கிளம்ப சார் ஆரம்பம் சார் இந்த மாதிரியே இருப்பார். பரபரன்னு இருப்பார். உண்மையிலேன்னு துரனை வந்து அவருடைய சின்சிராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலையும் இருக்குது. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும். ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை, நான் எங்கங்க சொன்னேன், இது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு ப்ரொடியூசர் வருவார். இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு. நான் வந்து டபுள் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பார். அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரிய நானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை சந்திரையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போகிறீங்க? அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படியே போட்டாருங்க. அவரு ஒரு டைலாக்ல மாற்றி விட்டார். அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே. எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் துரைன்னு தான் எனக்கு தெரியும். துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணார். எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடி தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் சார்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம டீமில் இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜேம்ஸ் சார், என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருந்துச்சு இந்த சாங், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல பாட்டு எழுதிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் வந்து இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷ். ஆனால் அனீஷ்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான். என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை ப்ரோ மற்ற பாட்டெலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னா. இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லோரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு. இல்லைடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வராருல்ல அப்படின்னா. இல்லைடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, சரி வாடா அப்படின்னா வந்துட்டான். வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான்.
ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா இப்போ சேது படமாகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படமாகட்டும், அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஊடகத்துறை, திரையுலக ஜாம்பான் நீங்கள் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என் பிடிச்ச ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்றாயன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான், அது முட்டிப்புள்ளி வச்சார், என்னை டயர்ட் ஆகிட்டார். தேங்க்ஸ் சார், கார்த்தி சார். இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான். என்னன்னாக்கா நான் வழக்கம்போது எல்லா ஏடிஎம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க, அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டத்தில் தான் சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போகும்போது தான் அவர் சொன்னார், அவருடைய ட்ரூ ஸ்டோரி, சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது. என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும்போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாச்சு. உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கார். உங்களுடைய சேவை தொடர்ந்தேன் சார். என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உலகத்துக்கே தெரியும், இருந்தாலும் சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உதவியோட சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு ராஜேஷரோட அசிஸ்டண்ட் அப்படின்னும்போது உங்களுடைய இதுக்கு பேர் சொல்லும்போது எனக்கு அந்த ரெகனன்ஸ் கிடச்சிது, அங்கீகாரம் கிடச்சிது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து அவர் உட்காந்த இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேரோடி ஓரமாக போட்டு அத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர் அவர். எதை பற்றி கலப்பட மாட்டார். என்னென்னா நம்மளால ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடவுள் இருக்கிற குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிட்டு லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம். ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேட்குறாரு, கார்த்தி எங்கடா லிரிக் பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தாப்பட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவர் போனார், ஒரு மொபைல் எடுத்தார், அந்த சாங்கை ஒரு மொபைலே இருக்குது, ஓரமாக சேரை போட்டு 5 நிமிஷத்தில் எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நீ கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் உங்களை மாதிரிலாம் டீமை ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சார் ரொம்ப கூலாக தருவார். நரேன் சார் நான் கம்மிட் ஆனோடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி கம்மிட் ஆகிருங்க சார், நீங்கள் நடிக்கணும். ஒன்றுமே சொல்ல, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு அது இது நீ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் பிஸி ஷெட்யூல் அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார், எங்கே அவுடோரில் இருந்தார். அப்போவும் வந்து கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நிறைய சார் லவ் யூ சார், தேங்க்யூ சார். இனியா மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து 3 ஜேனரில் இருக்காங்க, 3 காலகட்டங்கள் இருக்குது. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர லைலா பாவாடை ஷர்ட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. 3 ஜேனரில் 3 மாதிரி. என்னென்னா கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, டபுள் ஜேனர் ஏஜே மாறும். 3ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம். எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க.
நம்ம சென்றாயன் வழக்கம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துருதுன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா, அவர் தான் துருதுன்னு இருப்பார். நான் கூப்பிட்டு ரொம்ப சொன்னேன், நண்பா ஒன்று நீ துருத்துன்னு நான் இருக்கிறேன், 2 பேரும் வந்தேன்னா ஸ்பாட்டில் ஏதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்றாயனை வந்து நம்ம சோனியா மேமை பார்த்து ஒரு சவுடியில் கத்தி கூப்பிடணும். நம்ம பாலகிருஷ்ணா ரேஞ்சில் கத்தினார், தலைவா தமிழ் படம் தலைவா பார்த்து சொல்லிட்டு சூப்பராக நீங்கள் வந்து சென்றாயன் கேட்டு சின்ன கேட்டாக இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு. அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன கேட்டு தான், ஆனால் பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே. சார் மூர்த்தி சார் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. நான் என்னென்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக வருவார் நம்ம மூர்த்தி சார். அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு கேட்டாக இருக்கும். சார் வெங்கடேஷ் சார், கார்த்திக் நண்பர், நீண்ட கால நண்பர். அவர் என்னன்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை கரெக்ஷன் அனுப்பிட்டு இருப்பார் வாட்ஸ்அப்பில், சலிக்கவே மாட்டார். இது ஓகே சார், இது ஓகே சார், இது ஓகே சார்னு சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார். மியூசிக் சசி நானும் ரொம்ப நண்பர்கள். இன்னொரு ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, சசி அண்ட் ஜெரால்டு 2 பேர் தான் மியூசிக் டேரக்டர். ஜெரால்டு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியல. என்னென்னா கம்பஸுக்கு உள்ளே போய் பேசிகிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு டியூனை போட்டு இது வந்துடுவார். நம்ம பேக்ரவுண்டு மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கி நிற்கிறதே ஜுபின் சார். டிஓபி பாஸ்கர் சார், அவர் வந்து அவர் கேமராமேன் ஸ்டாண்டாக இருக்கும்போதும் நான் ஸ்டாண்டாக இருக்கும்போதும் வைசாக்கில் ஒரு படம் ஷூட்டிங் போனோம். அது வேறு இது. அங்கேருந்து அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதும் நான் ஸ்டாண்டு இருக்கும்போதுமே 2 பேர் டெவலப் பண்ணிக்கிறோம். அவர் சபாபதி கம்மிட் ஆகிட்டு என்கிட்ட சொன்னார், விஷ் பண்ணேன். அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமைனா இந்த டைம் பல்ச்சுவாலிட்டி கொஞ்சம் கேப்பப் பண்ணுவோம். 2 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா அவர் கற்றுவார், நான் 2 நிமிஷம்லாம் அவர் கற்றுவார். 2 பேருமே போட்டி ஸ்பாட்டுக்கு வருவோம் டைமில். காலையில் 5:50க்குனா 5:40 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன். அவர் லேட்டாக வந்தார்னா அவர் 2 பேருக்குமே அந்த டைமிங்கில் 2 பேரும் போட்டி வேலை செஞ்சனால தான் ஒரு நாளைக்கு 3 சீன் 4 சீனு 3 ஷிஃப்டிங்கு இந்த படத்தை 30 நாள் முடிச்சதுக்கு காரணம்